எல்லாருக்கும் வணக்கம். நீட் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட நுழைவுத் தேர்வு இவ்வளோ பெரிய ஒரு சமூக பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்துது. ஒரு வருஷமும் இந்த எக்ஸாமுக்கு ஒரு சில நாட்கள் முன்னாடியும் இந்த எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பல உயிர்கள் இழக்கிறதுக்கு நேரிட்டு இருக்கு. கோச்சிங் சென்டர்ஸ் அப்படி இப்படின்னு இந்த ஒரு எக்ஸாமுக்குன்னு தனியாக ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு தனி மார்க்கெட்டை உருவாகிற அளவுக்கு நம்ம சமுதாயம் இன்னைக்கு இருக்குது. ஒரு வருஷமும் இந்த எக்ஸாம் நடக்கும்போது சூசைட் நடக்கிறத பார்த்துட்டு அந்த டைமில் வீடியோ போட்டு அதை ட்ரெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தாண்டி இந்த பிரச்சனைக்கு உண்மையிலே முக்கியமான காரணங்களாக என்ன இருக்குது, எதனால தொடர்ந்து ஒரு வருஷமும் இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுடைய அடிப்படை காரணங்கள் என்ன அப்படிங்கிறத என்னுடைய பார்வையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணமாக என்ன இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா, த சொசைட்டிஸ் மோஸ்ட் ஃபண்டமெண்டல் யூனிட், அதாவது இந்த சமுதாயத்துடைய மிக அடிப்படையான ஒரு இயக்கம், ஒரு அமைப்பு அப்படின்னா அந்த குடும்பம், இந்த ஃபேமிலி அப்படிங்கிற விஷயத்துலேருந்து தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணம் ஆரம்பிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த உலகத்தில் ஐடி ப்ரொஃபஷனல், இன்ஜினியர்ஸ், சேல்ஸ் மேனேஜர், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், டாக்டர், லாயர், இப்படி ஏகப்பட்ட ப்ரொஃபஷன்ஸ் இருந்த பிறகும் ஒரு குறிப்பிட்ட ப்ரொஃபஷனுக்கு வைக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பெரிய இஷ்யூ அப்படிங்கிறத நம்ம முதல் கேள்வியாக வைக்கணும். ஏன் இந்த ஒரு ப்ரொஃபஷனுக்கு மட்டும் இவ்வளோ பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம முதல்ல வச்சோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகளுக்கு முதல் காரணமாக என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கலாம். ஒரு குழந்தை சராசரியாக 10th முடிச்சு 11th போகிற அந்த டைமில் அந்த வீட்டில் இருக்க பெற்றோர் எந்த ஒரு அடிப்படையுமே இல்லாமல், எந்த ஒரு பேசிஸும் இல்லாமல் அந்த குழந்தைய பயாலஜி குரூப் எடு, நீ 12th முடிச்சோடனே நீட் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் என்னுடைய குடும்பத்திலும் என்னை சுற்றி இருக்கிற நண்பர்கள் குடும்பத்திலும் நிறைய இடங்களில் இந்த மாதிரி நடக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஒரு வருஷமும் லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்த எக்ஸாம் எழுதினாலும் எத்தனை மாணவர்கள் உண்மையிலே மருத்துவர் ஆக வேண்டும் அப்படிங்கிற குறிக்கோளோட எழுதுறாங்க அப்படிங்கிறத நல்லாவே பார்க்கணும். எந்த ஒரு அடிப்படையுமே இல்லாமல், எந்த ஒரு பேசிஸுமே இல்லாமல், ஒரு ப்ராப்பரான ரீசனிங்கே இல்லாமல் ஒரு குழந்தைய நீ இந்த தேர்வு எழுதி இந்த ஒரு ப்ரொஃபஷனுக்கு தான் போகணும் அப்படிங்கிறத ஒரு பேரண்ட்ஸ் சும்மா முடிவு பண்ணுறதே இதுக்கு முதன்மை காரணமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்தியாவில் இந்த வருஷம் மட்டும் 16 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவில் ஒரு வருஷமும் எவ்வளோ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 30,000 தான். அதற்காக இந்த மீதி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் தகுதியற்றவர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாது. அதற்கான முதல் காரணம் தான் இந்த 16 லட்சம் பேர்ல எத்தனை பேர் உண்மையிலே ஒரு மருத்துவராக வேண்டும் என்ற குறிக்கோளோட எழுதுறாங்க அப்படிங்கிறது. எல்லா ப்ரொஃபஷனுக்குமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இந்த நாட்டில் எல்லா ப்ரொஃபஷன்ஸுக்குமே இருந்த பிறகும் ஏன் குறிப்பிட்ட ஒரு ப்ரொஃபஷனுக்கு மட்டும் பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தங்களுடைய குழந்தைகளை எந்த அடிப்படையுமே இல்லாமல், எல்லாரையும் சொல்லலை, இதில் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது, ஆனால் நிறைய மெஜாரிட்டியில் எந்த ஒரு பேசிஸுமே இல்லாமல் அந்த குழந்தைய நீ நீட் படி, நீ இந்த எக்ஸாம் எழுது அப்படின்னு அந்த குழந்தை மேலே தங்களுடைய ஆசைகளை திணிக்கிறது தான் இதற்கு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஒரு காரணம் என்னென்னா, இது உண்மையிலே இந்த பிரச்சனையால் உண்மையிலே பாதிக்கப்பட்டவர்கள் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இல்லாமல் சும்மா வெகுளியாக எழுதுறவங்க மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் அது கிடையவே கிடையாது. ஒரு சமமான தேர்வு, அதாவது ஒரு நாடு முழுவதும் ஒரு சமமான தேர்வு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த நாடு முழுவதும் இருக்கிற குழந்தைகளுக்கு சமமான கல்வியை இந்த அரசாங்கம் கொடுத்துருக்கா அப்படிங்கிற கேள்வி தான் அடுத்த ஒரு கேள்வியாக நான் வைக்கிறேன். நம்ம முதல்ல ஒரு குடும்பத்தின் சைட்ல இருந்து இது எப்படி ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக அரசாங்கத்தின் தரப்புல இருந்து அரசாங்கம் உண்மையிலே இந்த ஒரு நீட் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இல்லை எனி அதர் எக்ஸாம் ஃபார் தட் மேட்டர், எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமாக இருந்தாலும், எந்த ஒரு சமமான நுழைவுத் தேர்வாக இருந்தாலும் அதை ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு இந்த அரசாங்கம் தகுதியுடையதாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அது கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரு காமனான ஒரு சமமான நுழைவுத் தேர்வு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சமமான கல்வி, அதாவது பள்ளிக்கூடங்களில் சமமான கல்வியை கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அப்போ இதனால் இந்த மாதிரி ஒரு காமன் என்ட்ரன்ஸ் வைக்கும் பொழுது பெரிய அளவில் இந்த குழந்தைங்க பாதிக்கப்படும். ஒரு அர்பன் ஸ்கூலில் படிக்கிற ஒரு குழந்தையும் ஒரு சாதாரண கிராமத்தில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற ஒரு குழந்தைக்கும் ஒரே தேர்வு வைக்கிறது அப்படிங்கிறது முற்றிலும் நியாயம் இல்லாத ஒரு செயல். சரி, மற்ற ப்ரொஃபஷன்ஸில் ஏன் இந்த பிரச்சனை வரலை அப்படின்னு கேட்டால் முதல் காரணம் மற்ற ப்ரொஃபஷனுக்கு இவ்வளோ புஷ் இல்லை. அதாவது இவ்வளோ ஒரு ஹியூஜ் நம்பர் பேரண்ட்ஸும் சரி குழந்தைகளும் சரி பெரிய ஹியூஜ் நம்பரில் மற்ற ப்ரொஃபஷன்ஸை அடோர் பண்ணலை, அந்த ப்ரொஃபஷன்ஸுக்கு மக்கள் பெரிய அளவில் போகலை அப்படிங்கிறது ஒரு உண்மை. இரண்டாவதான ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த பெரிய அளவில் மக்கள் இதுக்கு கவனம் செலுத்துறதுனால இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிறத அரசியல்வாதிகள் நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. இந்த எக்ஸாமுக்கு முதலாக அனுமதி கொடுத்த அரசின் கூட்டணியாக இருக்கிற அரசே இப்போ இந்த எக்ஸாமுக்கு அப்போஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பொழுதே தெரிஞ்சிருக்கணும் நமக்கு இதை சுற்றி எவ்வளோ அரசியல் நடக்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரியும்.
எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் உதாரணத்துக்கு வந்து ஒரு ஆர்கிடெக்சருக்கு ஒரு இன்ஜினியருக்கு இருக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதாவது நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணால் ப்ரீமியர் லெவல் இன்ஸ்டியூட்டுக்கு மட்டும்தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஜேஇ எடுத்துக்கிட்டோம்னா என்ஐடி ஐஐடி போன்ற ப்ரீமியர் இன்ஸ்டியூட்ஸ்க்கு போகிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்ஸ் தேவைப்படுதே தவிர ஒரு சாதாரண கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்றதுக்கோ ஒரு மீடியம் லெவல் ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்றதுக்கோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தேவையில்லை. ஆனால் மருத்துவத்திற்கு மட்டும் ஒரு பெரிய லெவல், அதாவது ஒரு பெரிய லெவல் மெடிக்கல் இன்ஸ்டியூட்ல இருந்து ரொம்ப ரொம்ப பேசிக் லெவல் மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலே இந்த நீட் எக்ஸாம் தேவைப்படுது. இதற்கு ஒரு காரணமாக வந்து மக்கள் மத்தியில் வந்து நான் ஒரு சாமானியனா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இதை வச்சு வந்து ஒரு அரசியல் பண்ணலாம், இதை வச்சு ஒரு அரசியல் லாபத்தை வந்து நம்ம தீட்டலாம் அப்படிங்கிற மாதிரி அரசியல்வாதிகளும் நினைக்கிறாங்க. அதே நேரம் அரசியல்வாதிகள் சைட்ல இருந்து அவங்க கொடுக்குற ஜஸ்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, அப்பதான் தரமான மருத்துவர்கள் வருவாங்க அப்படின்னு. நம்ம ஊர்ல தரமான மருத்துவம் இருக்குதா, நம்ம ஊர்ல வந்து தரமான மருத்துவர்கள் இருக்குதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, NCRB ரிப்போர்ட்ல இருக்கிற நம்பர் ஆஃப் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கேஸ், அதாவது மருத்துவ குறைபாடால நடக்கிற மரணங்களும் அதனால நடக்கிற விபத்துக்களும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தாலே நம்ம ஊர்ல இருக்கிற மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸோடைய அந்த ஸ்டாண்டர்ட் வந்து நமக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு விஷயம், நீங்க வந்து 12th முடிச்சு எடுக்கும் பொழுதே ஒரு குழந்தை வந்து தகுதியானதா இருக்கா அப்படிங்கிற, ஒரு மருத்துவருக்கு ஆகிறதுக்கு தகுதியானதா இருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்றீங்க அப்படின்னா 5 வருஷம் அந்த குழந்தைய வந்து ஒரு தகுதியான மருத்துவரை ஆகிறதுக்கான பணியை நீங்க செய்யலையா? 12ஆம் கிளாஸ் முடிச்சு வர்ற குழந்தைய வந்து நீட் தேர்வு எழுதி நீ தகுதி உடையவனா இல்லையா நீங்க செக் பண்ற இந்த அரசு அந்த 5 வருஷம் பீரியட்ல அந்த குழந்தைக்கு தகுதியான ஒரு மருத்துவர் ஆகிறதுக்கான கோச்சிங்கை கொடுக்காதா? ஸோ ஓவராலா என்னதான்டா நீ சொல்ல வர அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, பெற்றோர்கள் சைட்ல இருந்து பெற்றோர்கள் வந்து ஒரு குழந்தைய ஒரு குறிப்பிட்ட ப்ரொஃபஷனை எடுக்க வைக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த தொழில தான் நீ பண்ணணும், நீ வந்து இன்ஜினியர் ஆகணும், நீ லாயர் ஆகணும், நீ டாக்டர் ஆகணும், நீ ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறத சொல்றதுக்கு முன்னாடி அதுக்கான ஒரு சரியான குழந்தையா, நம்ம குழந்தை உண்மையிலே ஒரு மருத்துவர் ஆகக்கூடிய எல்லா திறனும் உள்ள குழந்தையா, இல்ல அதற்கு வேற ஏதாவது திறன் இருக்கா அப்படிங்கிறத அறிஞ்சு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அந்த வழியில் நடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதே நேரம் அரசாங்கம் சைட்ல இருந்து நம்ம கண்டிப்பா இந்த நுழைவுத் தேர்வு, அதாவது ஒரு சமமான நுழைவுத் தேர்வை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சமமான கல்வியை இந்த சமுதாயத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கிறோம். நம்ம மாநில அரசும் இந்த நீட் தேர்வை எதிர்க்கும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு 2-3 நாள் முன்னாடி நம்ம தமிழ்நாடு அசம்பிளில ஒரு ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பில் என்ன சொல்லுது அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு மருத்துவ கல்லூரிகள், அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்ல வந்து 7.5% வந்து ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய வெற்றி இல்லை அப்படின்னாலும் நம்மளுடைய நீண்ட கால வெற்றி பயணத்திற்கு வந்து இது ஒரு சின்ன ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பா நம்புறேன். ஸோ நம்ம எல்லாரும் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது. இந்த நீட் எக்ஸாமே வேண்டாம் அப்படின்னு சொல்றதை விட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுடைய தரத்தை நீட் எக்ஸாம் எழுதுற அளவுக்கு உயர்த்துங்க அப்படின்னு சொல்றது இது வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுடைய தரத்தை உயர்த்துற வரைக்கும் இந்த மாதிரி சமமான தேர்வுகளை வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு நிலைப்பாடாக இருக்குது. உதாரணத்துக்கு வந்து டெல்லி, கேரளா இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுடைய ஸ்டாண்டர்டை வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற பொழுது நம்ம மாநிலத்திலையும் வேறு சில மாநிலங்கள்லையும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து பெரிய என்ஹான்ஸ்டா இல்லாத சில மாநிலங்களில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுடைய தரத்தை உயர்த்திட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொண்டு வர்றதும் கண்டிப்பாக மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்னுடைய பார்வையிலிருந்து நான் இந்த இஷ்யூ வந்து எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் சொன்ன விஷயங்களில் ஏதாவது தப்பாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தப்பாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வர்றதுக்காக நம்ம வந்து தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்போம். ஒரு நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் நன்றி, வணக்கம்.